இந்தியாவில் திரைப்பட தணிக்கை மற்றும் அதன் பரிணாம வளர்ச்சி குறித்து இன்று நாம் ஆராயப் போகிறோம். குறிப்பாக, மத்திய திரைப்படச் சான்றிதழ் வாரியம், அதன் செயல்பாடுகள் மற்றும் சர்ச்சைக்குரிய திரைப்படங்களான பராசக்தி மற்றும் ஜனவரி நாயகன் ஆகியவற்றை மையமாக வைத்து பார்க்கப் போகிறோம். மத்திய திரைப்படச் சான்றிதழ் வாரியம் அல்லது சிபிஎஃப்சி இந்திய திரைப்படங்களை சான்றளிக்கும் முக்கிய அமைப்பாகும். 1952ஆம் ஆண்டு சினிமாட்டோகிராஃப் சட்டத்தின் கீழ் செயல்படும் இது, சமூக விழுமியங்களுக்கும் கலை சுதந்திரத்திற்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்த முயல்கிறது. சிபிஎஃப்சி திரைப்படங்களுக்கு UAA மற்றும் S போன்ற சான்றிதழ்களை வழங்குகிறது. 2023 UE பிரிவில் UA7, UA13, UA16 போன்ற புதிய துணை பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இப்போது 1952ஆம் ஆண்டு வெளியான பராசக்தி திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். சிவாஜி கணேசன் நடித்த, கலைஞர் மு. கருணாநிதி எழுதிய இத்திரைப்படம் சமூக அநீதி மற்றும் மத பாசாங்குகளை கேள்விக்குள்ளாக்கியது. திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுடன் ஒத்துப்போன இத்திரைப்படம் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக கூறி பெரும் சர்ச்சையை எதிர்கொண்டது. தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்த போதிலும் சில வெட்டுக்களுக்கு பிறகு வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது. ஜாதி மற்றும் மதம் தொடர்பான வசனங்கள் போன்ற குறிப்பிட்ட பகுதிகள் வெட்டப்பட்டன. இருப்பினும் இத்திரைப்படம் தமிழ் சினிமா மற்றும் அரசியலில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அரசியல் வெளிப்பாட்டிற்கு ஒரு முன்னுதாரணத்தை அமைத்தது. அடுத்து 2026 வெளியான ஜனவரி நாயகன் திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். விஜய் நடித்த இத்திரைப்படம் அரசியல் அதிரடி திரைப்படமாக விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு முன்னதாக வெளியானது. ஒரு போலீஸ் அதிகாரி குற்றத்தையும் அநீதியையும் எதிர்த்து போராடி இறுதியில் ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கும் கதைக்களத்தை கொண்டிருந்தது. இத்திரைப்படம் கடுமையான தணிக்கை சர்ச்சைகளை எதிர்கொண்டது. வன்முறை, மத நல்லிணக்கமின்மை மற்றும் பாதுகாப்பு சின்னங்களை அங்கீகரிக்கப்படாத முறையில் பயன்படுத்தியதற்காக ஆட்சேபனைகள் எழுந்தன. இதன் வெளியீடு தாமதமானது, சட்ட போராட்டங்கள் மற்றும் சான்றிதழில் தடை ஏற்பட்டது. இது நிதி இழப்புகளுக்கும் அரசியல் தலையீடு மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாதது குறித்த விமர்சனங்களுக்கும் வழிவகுத்தது. கமல்ஹாசன் மற்றும் மு.க. ஸ்டாலின் போன்ற பிரபலங்கள் இந்த சர்ச்சைக்கு குரல் கொடுத்தனர். இந்த இரண்டு திரைப்படங்களின் தணிக்கை சர்ச்சைகளும் தமிழ் சினிமாவில் திரைப்படம், அரசியல் மற்றும் சமூக வர்ணனை ஆகியவற்றின் தொடர்ச்சியான தொடர்பை எடுத்துக் காட்டுகின்றன. தணிக்கையின் பரிணாம வளர்ச்சி கலை சுதந்திரத்திற்கும் ஒழுங்குமுறைக்கும் இடையிலான தொடர்ச்சியான போராட்டத்தை காட்டுகிறது. 2021 திரைப்படச் சான்றிதழ் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ரத்து செய்யப்பட்டது சர்ச்சைகளை தீர்ப்பதை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. வரலாற்று பதிவுகள் மற்றும் அரசியல் செய்திகளை அடக்குவது குறித்த கவலைகள் எழுந்துள்ளன. சிபிஎஃப்சி பெரும்பாலும் ஒரு தணிக்கை அமைப்பாக செயல்படுகிறது, படைப்பாற்றலை தடுக்கிறது என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். இந்த சிக்கல்கள் கூட்டாட்சி, கலாச்சார சுயாட்சி மற்றும் கருத்து சுதந்திரம் குறித்த பரந்த விவாதங்களை பிரதிபலிக்கின்றன. வெளிப்படைத்தன்மை, வரையறுக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் வெட்டுக்களுக்கான நியாயமான விளக்கங்கள் தேவை என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன. தமிழ் சினிமாவில் தணிக்கையின் இந்த நீண்ட பயணத்தை புரிந்து கொள்வது, அதன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் சக்திகளை பற்றிய நுண்ணறிவை நமக்கு வழங்குகிறது.